வணக்கம். வெல்கம் டு பயோசீட்ஸ். இன்றைக்கு நாங்கள் வேர்ல்ட் பயோம்ஸ், அதாவது உலக உயிரினத்துவ கூட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது அயனமண்டல காடுகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அப்போ அதில் முதலாவது அது அமைவிடம். அதன் அமைவிடம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூமத்திய ரேகை இருக்குது தானே, அதுக்கு அண்மையிலையும் அதை சூழவும், பூமத்திய ரேகையை சூழவும் அதற்கு அண்மித்த பகுதிகள்லையும் தான் அயனமண்டல காடுகள் இருக்குது. இதை மெயினாக 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று அயனமண்டல மலைக்காடுகள், இன்னொன்று அயனமண்டல உலர்காடுகள். அதை எப்படி பிரிக்கணும்னா, மலைக்காடுன்னா என்ன செய்யணும், வருடம் முழுவதும் மழை வீழ்ச்சி இருக்கணும். 2000 தொடக்கம் 4000 மில்லிமீட்டர் 2 நாள் 2000 தொடக்கம் 4000 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி இருக்குது. அடுத்தது அயனமண்டல உலர்காடுகள்னா 1500 தொடக்கம் 2000 மில்லிமீட்டர் தான் என்னது மழை வீழ்ச்சி இருக்குது. 6 தொடக்கம் 7 மாதம் உலர்கால நிலவுது. சரியா? வருடம் முழுவதும் மழை பெஞ்சோன்றிருக்க ஒரு இடம் குளிர்மையாக இருக்கும். சரியா? குளிர்மையாக இருக்கும். அது 25 தொடக்கம் 29 பாய்சி அங்கே நிலவுது. அயனமண்டல உலர்காடுகள் 33 பாய்சி வரை வெப்பநிலை போகலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். சரி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 25 நாளும் 29, 29 நாளும் 33. சரிதானே? அடுத்த விஷயம், அயனமண்டல மலைக்காடுகளில் ஆட்சியான தாவர வர்க்கம் என்றும் பசுமையான தாவரங்கள். ஏன் எப்போவுமே மழை வீழ்ச்சி இருக்குது, அப்போ என்றும் பசுமையான தாவரங்கள் இருக்க போகுது. ஆனால் மேலோட்டி வகை ஆதிக்கம் செலுத்துது, அதிகமாக இருக்குது. அடுத்தது நீங்கள் உலர்காலில் நிலவுகின்றபடியாக உலர்காடுகளில் இலையுதிர்க்கின்ற தாவரங்கள் இருக்குது. மேலொட்டி தாவரங்கள் குறைவாக இருக்குது. அடுத்தது சாற்று பிடிப்பான இலைகளுடனான தாவரங்கள் இருக்குது. ஏன் உலர்காலநிலை நிலவரப்படியா. அடுத்த விஷயத்துக்கு போவோம். தாவர அமைப்பு எப்படி இருக்குண்டு. தாவர அமைப்பு வெளிப்பாட்டு படை காணப்படுகிறது. அடுத்தது விதானப்படை இருக்குது. வெளிப்பாட்டு படை, அதாவது எமர்ஜென்ட் லேயர், அதுக்கு கீழே விதானப்படை. விதானப்படைக்கு கீழே இருக்க போகிறபடியாக உபவிதானப்படை, உபவிதானப்படை, கெனோப்பி, சப் கெனோப்பி. அடுத்தது கீழ்வளரிப்படை இருக்க போகுது. கீழ்வளரிப்படையில் என்ன இருக்க போகுதுன்னா, செடிகளும் பெரிய பூண்டுகளும் இருக்க போகுது. அடுத்தது தரைப்படை இருக்குது. தரைப்படையில் என்னது, பூண்டு தாவரங்களும் காளான்களும் இருக்க போகுது. ஓகே தானே? இப்போ இந்த கீழ்வளரிப்படை, உபவிதானப்படை, விதானப்படை, வெளிப்பாட்டுப்படை எல்லாத்துலேருந்து இலைகள், அந்த தாவர மீதிகள் எல்லாம் என்ன செய்யும், உதிர்ந்தங்க வரும், தரைக்கு தான் வரும். கணக்க தாவரங்கள் நிற்கப்படுறபடியாக தரையில் என்ன செய்ய போகுது, தேங்க போகுது. அப்படி தாவர மீதி உலர்ந்து தடித்த படைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லினோம். அடுத்தது உயிரினத்துவ அமைப்பை பார்ப்போம். அங்கே மெயினாக பல மில்லியன் கணக்கான இனங்கள் இருக்குன்னு சொல்லினோம். மெயினாக 2 இனங்கள். ஒன்று முளையூட்டி இனங்கள், அடுத்தது ஆத்ரோபோடாக்கள். ஆத்ரோபோடாக்களில் 5 தொடக்கம் 30 மில்லியன் இனங்கள் இருக்குதான். அந்த பூச்சி இனங்கள் இன்னும் என்ன பூச்சி இனங்கள் என்று விவரிக்கப்படவில்லை என்று சொல்லினோம். அடுத்த விஷயம் விலங்குகளை 2 விதமாக பிரிக்கணும். சிறிய விலங்குகள், பெரிய விலங்குகள். பெரும்பாலான சிறிய விலங்குகள் எப்படி காணப்படும் என்றால் பொய்க்கோளம் பூண்கின்றமை, அதாவது பொய்க்கோளம் கொள்கின்ற விலங்குகளாக தான் காணப்படுது. பெரிய விலங்குகளை பார்த்திங்கன்னா உடலில் அடையாளங்கள் கொண்ட பெரிய விலங்குகள் காணப்படுது. பறவைகளை பார்த்திங்கன்னா அவை குடிபெயர்கின்ற பறவைகளாக இருக்குது. மனித தலையீடு, இங்கேயும் மனிதன் என்ன செய்கிறான், தண்ட விவசாயம், மற்றது நகர அபிவிருத்தி, அப்படிப்பட்ட வேலைகளுக்காக எங்களோட இந்த பயம், அதாவது இந்த உயிரினத்துவ கூட்டத்திலையும் அழிக்கிறான், அதுலேயும் ஒரு தலையீடு செய்கிறான் என்று சொல்லிடும். சரிதானே? ஓகே, பாய் பாய்.